ஹலோ எவ்ரிஒன், குட் மார்னிங். இது அனதர் சண்டே vlog. லேட்டாக தான் யூஸ்வலாக சண்டே நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சதுமே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஜிம் போகலான் இருக்கிறப்போ ஃபுல் ரெயின். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நார்மலாக எக்கு வந்துட்டு ஸ்க்ராம்பிள் எக்காக பண்ணிக்கலான்னு பண்ணி சாப்பிட்டேன். சடனாக என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நானும் கிளம்பிட்டேன். ஃபேஸில் அப்படி ஃபுல் தூக்கம் இருக்குது. ஜிம்லேருந்து வந்து டயர்டு இருந்தாலும் குளிச்சு ரெடி ஆகிட்டு லைக் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பாலக்காடு ரீச் பண்ணி லைக் அங்கே மலம்புழா டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணலான்னு தான் ஐடியா. ஆக்சுவலி சாப்பிடவே இல்லையா, நான் எக்கு மட்டும் தான் சாப்பிட்டேன். அதனால் மார்னிங் வந்து ஒரு கட்டன் சாயா பின்ன ஒரு பன்னும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மார்னிங்கே அங்கே டேஸ்ட் ஆஃப் கல்பதின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் புட்டு வித் கடலைக்கறி அண்ட் தோசாஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். எனிவேஸ் எவ்வளோ ரெயின் என்ன இருந்தாலும் மலம்புழா ரீச் பண்ணியாச்சு. அங்கே போயும் சம்மர் ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலி அம்பர்லாம் ஆக்சுவலி வச்சுருந்தோம், ஆனாலும் ஓகே அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாதுன்னு வெயிட் பண்ணி அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறமா போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி கைஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன கைட்லைன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். ஸோ யாராவது புதுசாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மலம்புழா டேம் அப்படின்றதில் ஒரு ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ லைக் ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் அண்ட் ரோப்வே ரைட் and then you can exploring the gardens also. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்னேக் பார்க் வந்து விசிட் பண்ணலாம் அண்ட் அங்கே அக்வேரியமும் இருக்கும். ஸோ நான் போனது ஆக்சுவலி ரோப்வே ரைடு மட்டும்தான். அண்ட் தென் கார்டன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். கார்டனுக்கு பர் பர்சன் 30 அண்ட் ரோப்வே ரைட் 71 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் எதாவது தனியாக போகிறீங்க, லைக் போட்டிங்க்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்னேக் பார்க்குக்கும் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அக்வேரியம் ஆல்சோ. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். ஆக்சுவலி நீங்கள் ஒரு 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒர்த்தான பிளேஸ். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லைக் கேரளா ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். ஆக்சுவலி வெதர் மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன தான் வெதர் எப்படி இருந்தாலுமே எவ்வளோ பேர் அங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக க்ரீனிஷ், எங்கே பார்த்தாலும் வாட்டர் கூட ஃபுல்லாக க்ரீனிஷ், அவ்வளோ க்ரீனாக இருந்துச்சு. இது கார்டன் ஆக்சுவலி ஃபுல் வியூ. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிறீங்கன்னா பாலக்காடு போயிட்டு நீங்கள் மலம்புழா போயிட்டு மலம்புழா பஸ் ஸ்டாப்லேருந்து 1 kilometer தான் மலம்புழா டேமுன்றது. ஸோ ஈஸி தான். அரவுண்ட் 60 or 70 தான் காஸ்ட் ஆகும். 1 day ட்ரிப்க்கு அது ஒர்த். இந்த பாலம் பற்றி சொல்லி ஆகணும். லைட்டாக ஷேக் ஆகும் நடக்கும்போது, செம்ம பயமாக இருக்கும் கேர்ஃபுல்லாக போகும்போது.
ஆக்சுவலி நீங்கள் ரோப்வே ரைட் லைக் கிளைமேட் வந்து லைட்டாக வந்துட்டு ஒரு எப்படி மினிமலான ரெயின் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா செம்மையாக நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். வெயில்லையும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும், ஆனால் அதை விட ரெயினில் கொஞ்சம் த்ரில்லிங் எல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி ரெண்டுலேயுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் கொஞ்சம் வெயில் இருக்கும்போதும் போனேன், அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் நான் வந்து ரெயினாக இருக்கும்போதும் போனேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் தான் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹாப்பியாக தான் இருக்கும். அப்புறமா கேரளா சாப்பாடு சாப்பிட்டு அன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, ஸோ க்ராசரி ஷாப் பண்ணலாம், லைக் டயட்டுக்கு ஃபுட் வேணும் இல்லையா. ஸோ நான் வந்து லூலு வர வழி தான் பாலக்காடில் லூலு போயாச்சு. லூலு போயிட்டு நான் எப்பயுமே ஷாப்பிங் போனால் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்குகிற பழக்கமே எனக்கு கிடையாது. ரொம்ப நாளாகவே இதை நான் மாற்றணும்னு நினச்சி இன்னும் மாறல. எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ நான் போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண சொன்னால் கூட ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வேணும்னு நான் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் திங்ஸாக தான் இருக்கும், ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏனே தெரியாது, க்யூட்டான திங்ஸ். இந்த நெயில் கட்டெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேம்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் விளையாடல. ஆக்சுவலி இங்கே கோயம்புத்தூரில் ப்ரோசோனில் இருந்த மாதிரி தான் சேம் இருந்துச்சு. லைக் நான் கேம்ஸ் எதுவும் விளையாடல, பார்த்தேன் லைக் என்னென்ன இருக்குது கோயம்புத்தூரில் எங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அங்கே ஒரு கொரியன் ஷாப் இருக்குது, ஐ திங்க் அது நேம் எனக்கு மறந்துடுச்சு. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு பின்ன ஃபேஸ் வாஷ் இல்லை, அப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்து முடிஞ்சனால அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மக் வாங்கலாம்னு யோசித்தேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது. எனக்கு பால் சம்மந்தமாக மில்க் சம்மந்தமாக எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனாலும் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன், கட்டன் குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக வாங்கலை, ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னையோட விலாக். ஸோ லாஸ்ட்டாக ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் என்ன இருந்தாலுமே சொல்லுங்கள், ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.